வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம மசாலா பன்னீர் வீட்டிலையே எப்படி ரெடி பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வழக்கமாக ரெடி பண்ணுற எல்லா பன்னீர் ரெசிபீஸ்க்கும் இந்த மசாலா பன்னீர் சேர்த்தோம்னா கூடுதல் ஃப்ளேவர் கிடைக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க, ரொம்ப சாஃப்டாகவும் அதே சமயம் ரொம்ப ஃப்ளேவரும் கொடுக்கக்கூடிய மசாலா பன்னீர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த பன்னீர் ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். பாலை ஒரு அடிகனமான பாத்திரம் அல்லது இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பாத்திரத்தில் வச்சு அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கணும். கரண்டினால் இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இப்போ பால் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் முதல்ல நம்ம கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துக்கணும். இப்போ பால் கொஞ்சமாக திரிய ஆரம்பிக்கும். இப்போ திருப்பியும் நம்ம எலுமிச்சம்பழம் ஜூஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்து இந்த பால் நல்லா திரிஞ்சு அந்த பாலும் தண்ணியும் தனியாக வரும். அது வரைக்கும் நம்ம கரண்டினால் மெல்ல இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாலும் தண்ணீரும் நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த மசாலா பன்னீர் தேவையான மசாலாக்களை ஒன்றா போட்டுடலாம். முதல்ல 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஒரிகானோ சேர்த்துக்கலாம். ரோஸ்மேரி 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், அப்புறம் துளசி கொஞ்சமாக அதை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூட நம்மள்கிட்ட கொத்தமல்லி புதினா இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ கொத்தமல்லி தான் சேர்த்துருக்கேன். இது போக நம்மள்கிட்ட இன்னும் ஹெர்பல்ஸ் இருந்தால் அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அளவும் நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு வெள்ளை துணியில் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கனால அந்த புளிப்பு டேஸ்ட் போகிறக்கா இதில் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். ஆனால் ரொம்ப இறுக்கி பிழிஞ்சிடக்கூடாது. அந்த மாதிரி இறுக்கி பிழிஞ்சிட்டோம்னா நம்மளோட பன்னீர் ரொம்ப ரஃப் ஆயிரும். பன்னீர் அந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி பாத்திரத்தை சூஸ் பண்ணி அதில் இந்த பன்னீரை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஸ்கொயர் ஷேப்னால் இந்த மாதிரி அல்லது ரவுண்ட் ஷேப்னால் அதுக்கு தகுந்த மாதிரி பாக்ஸை நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதை நல்ல துணினால் இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணி இதுக்கு மேலே நம்ம ஒரு வெயிட் வைக்கணும். ஒரு உரல் இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதை கூட அதில் வச்சுக்கலாம். நம்மளுக்கு தேவையான ஷேப்புக்கு பன்னீர் அந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஹோல் உள்ள ஒரு தட்டில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வைக்கும்போது எக்ஸஸ் வாட்டர் அது வழியாக வெளியே போயிடும். இப்போ இதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுக்கணும். நான் ஒரு தண்ணி உள்ள பவுல் வச்சுருக்கேன். அப்படியே 2 மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுருவோம். இப்போ 2 மணி நேரம் ஆச்சு. நம்ம பன்னீர் எப்படி ரெடியாக இருக்குன்னு எடுத்து பார்க்கலாம். பன்னீர் நல்லா செட் ஆகி நல்லா சாஃப்டாக இருக்குது. பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த ஹெர்பல் சேர்த்த மசாலா பன்னீர் வச்சு நம்ம நிறைய ரெசிபிஸ் ரெடி பண்ணலாம். பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் கிரேவி, கடாய் பன்னீர், அப்புறம் பன்னீர் பிரியாணி, பாலக் பன்னீர், அப்புறம் பன்னீர் டிக்கா, பன்னீர் புர்ஜி, இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்களும் இந்த மசாலா பன்னீர் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம